இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலின் சந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். நிர்ணயிக்கப்பட்ட பஸ் கட்டணத்தை அறவிடாத பஸ் நடத்துனர்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழக நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் சம்மேளனம் தெரிவிப்பு. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண் இன்று சோதனைக்கு. 300 பயணிகளுடன் பயணித்த துபாய் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் தீப்பற்றியது. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண் இன்று சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது. மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவிற்கு அமைய இன்று காலை 8:30க்கு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த கிணற்றின் அகழ்வு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. மேலும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ள தடய பொருட்களை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் என மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார். குறித்த அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் 3 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கிணற்றின் அகழ்வு பணிக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழக நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையால் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியே வரும் நேரம் தாமதமாகி வருவதாக சம்மேளனத்தின் தலைவர் ரங்கிக தல்வதுர தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்கள் கடந்த சில தினங்களாக பல்கலைக்கழக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகரிக்கப்பட்ட 2500 ரூபாவினை சம்பளத்தில் இணைத்துக் கொள்ளாமை உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. நிர்ணயிக்கப்படாத பஸ் கட்டணத்தை அறவிடாத பஸ் நடத்துனர்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று தினம் அதிகாரிகள் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அநேகமான பஸ்களில் புதிய பஸ் கட்டணம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பஸ் நடத்துனர்களுக்கு இது தொடர்பில் அறிவுரை வழங்கி அதன் பின்னரும் தொடர்ச்சியாக இவ்வாறான தவறுகளை செய்தால் நடத்துனரின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர மேலும் குறிப்பிட்டார். இருவேறு பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 50 ஏக்கர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. பதுளை சொர்ணாதொட்ட புஸ்வெல்ல மலைப்பகுதியில் நேற்று மாலை தீ பரவியுள்ளது. தீ காரணமாக 25 ஏக்கர் காட்டுப்பகுதி முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புஸ்வெல்ல மலையின் மேல் பகுதியில் உள்ள வெளிஹிட்டி கிராமத்திற்கு இந்த தீயினால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மலைப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மொனராகலை கும்புக்கந்த பாலாருவ பிரதேசத்தில் தீ பரவியுள்ளது. குறித்த பகுதியில் நேற்றிரவு 10 மணியளவில் தீ பரவியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இராணுவத்தினரின் தலையீட்டுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கொலனாவை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொலனாவை குழியாவத்தை பிரதேச மக்கள் சிலர் வெள்ள நிவாரணம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வலுப்படுத்தினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொலனாவை ஒபேசேகரபுர வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததுடன் போலீசாரின் தலையீட்டால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சம்பவ இடத்திலிருந்து கலைந்து சென்றதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
கிண்ணியா கல்லடி வெட்டுவான் கிராம மக்கள் அடிப்படை வசதிகளின்றி பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். கல்லடி வெட்டுவான் கிராம மக்கள் 1990ஆம் ஆண்டு நாட்டின் நிலவிய யுத்தம் காரணமாக தமது சொந்த கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து கென்யா, இடிமன் ஆகிய கிராமங்களில் தற்காலிகமாக குடியேறினர். பின்னர் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் தமது சொந்த கிராமமான கல்லடி வெட்டுவானில் குடியமர்த்தப்பட்ட போதிலும் தமக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தாங்கள் ஓலை குடிசுகளில் வாழ்வதாகவும் குடிநீர், மலசலகூட வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் அதிகாரிகள் செய்து தரவில்லை என்றும் இந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாங்க 90ஆம் ஆண்டு அகதி வந்து இஞ்சரிச்சோம். எங்களுக்கு ஒரு வீடு வாசல் எதுவும் இல்லை, கிணறு இல்லை, பயிர் பச்சை செய்யறதுக்கு கம்பி கட்டல வேலிக்கு, அப்படி நாங்க பொறுப்பட்டு கஷ்டப்பட்டு இங்கிருந்து வாழ்றோம். நாங்க 90ஆம் ஆண்டு அகதியா வந்து எங்களுக்கு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இன்னும் வீடு கட்டி தர இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்க ஓலை இதெல்லாம் வாழ்றோம். மாறி காலத்துல ரொம்ப கஷ்டம். இதுவரைக்கும் வீடு வாசல் தரங்கிட்டு 7 வருஷத்துல 6 வருஷத்துல வீடு தரங்கின்னு சொல்லி சொன்ன தரையில. இப்போ 7 வருஷம் நாங்க வந்து கொட்டில் தந்து எங்களுக்கு இதை வரைக்கும் ஒன்றும் தரையில. எங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஒன்றும் தாங்க. வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு தமக்கு இதற்கான தீர்வினை பெற்றுத் தருமாறு அதிகாரிகளிடம் இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் மத்திய மலைப்பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாடு முழுவதிலும் தொடர்ந்தும் சீரான வானிலை காணப்படும். எவ்வாறாயினும் மத்திய சப்ரகமோ மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் சீரான வானிலை காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான, அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். சிந்தியுங்கள். நீங்கள் இன்று உறக்கத்தில் இருக்கும் போது காட்டு யானைகள் உங்களது வீடுகளை துவம்சம் செய்தால், தாகம் தீர்க்கும் தண்ணீரே உங்கள் மரணத்திற்கு வித்திட்டால், உங்கள் பிள்ளைகள் உயிரை பணயமாக வைத்து உடைந்த பாலத்தினூடாக பயணிக்க நேரிட்டால், இதுவே எமது நாட்டில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை நிலையாகும். நாம் மாற்றிடுவோம், ஒன்றிணைவோம். உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எமது ஃபேஸ்புக் பக்கத்திற்குள் பிரவேசியுங்கள் அல்லது அழையுங்கள் 0114 896 896. மக்கள் சக்தி 100 நாட்கள். நாம் நமது நாட்டை மாற்றி நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர். உலகை வெல்வதற்கு தயாராகும் எமது வீரர்களை பலப்படுத்த ஒன்றிணைவோம். Proud Sri Lankan. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கான நம்பிக்கையின் சுடர் பேரணி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நமது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. வணக்கம். பெருமைக்குரிய இலங்கையர்கள் செயற்திட்டத்தில் நம்பிக்கையின் சுடரை ஏந்திய ஊர்வல பயணம் தனது 22ஆம் நாள் பயணத்தை இன்றைய தினத்தில் களுத்துறையிலிருந்து ஆரம்பிக்க தயாராக இருக்கிறது. களுத்துறையில் இன்று காலை 9 மணி அளவில் விசேட நிகழ்வை நடத்திவிட்டு சுடரை ஏந்திய வண்ணம் நாம் தெய்வலை நோக்கி நகர இருக்கிறோம். எனவே தெய்வலையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், அதே போன்று வீதியின் இருமருங்கிலும் இருக்கக்கூடிய மக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். எமது வாகன பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து நமது நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு முன்வாருங்கள் என்று எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கான பயணம் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 23 நாட்களை கொண்ட இந்த பயணம் இன்றைய தினம் 22வது நாளாக நடைபெறுவதுடன் இன்று மாலை நாம் மகரகம் நோக்கி நகர இருக்கிறோம். எனவே நாளைய தினத்துடன் இந்த பயணம்
முடிவுக்கு வருகின்றது. இலங்கை பூராகவும் இந்த பயணத்தை நாம் முன்னெடுத்துள்ளதுடன் சகல இன மக்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றோம் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்க ஒன்றாகும். நம் நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு மக்களாகிய உங்களின் ஆதரவு மிக மிக அவசியமாகும். எனவே உங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். எம்முடன் இணைந்து கொண்டு நமது நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வாருங்கள் என நாம் அன்புடன் அழைக்கின்றோம். MTV MBC ஊடக வலையமைப்பு, நியூஸ் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், விளையாட்டுத்துறை அமைச்சு, கல்வி அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த பயணம் கடந்த 14ஆம் தேதி ஆரம்பமாகி இருந்தது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக களுத்துறையிலிருந்து ராஜலிங்கம் கிருஷானோ. அந்த விளையாட்டுச் செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கைகளை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.